இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனை தேவை பாதுகாப்பும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் என்ற தலைப்பின் கீழ் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் அருளால் தான் இந்த உலகத்திலே நாம் சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹு தஆலா ஒட்டி தந்திருந்தாலும் அந்த கோடான கோடி பாக்கியங்களில் சிறப்பு பெற்ற பாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காமித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெற்றதை விட கேட்டு பெறாத பாக்கியங்கள் தான் ஏராளம். கேட்டு பெற்றது 1 2 இருக்கும். நல்ல மனைவியை கூடிய ஆள்லா, நல்ல குழந்தைகளை கூடிய ஆள்லா, செல்வ செழிப்பக்கூடிய ஆள்லா, இப்படி நாம கேட்டு பெற்றது 1 2 சொல்லலாம். கேட்காமல் பெற்ற பாக்கியங்கள் கோடான கோடி பாக்கியங்கள். எதையுமே நான் கேட்டேன்னு சொல்லவே முடியாது. அன்பார்ந்தவர்களை, இப்படி அல்லாஹ் நமக்கு தந்த அந்த கோடான கோடி பாக்கியங்களை நாம் கேட்டு பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே முன்னோர்கள் பெருமக்கள் நமக்கு அழகான வாழ்க்கையை கற்றுத் தருவார்கள். இந்தந்த பாக்கியங்களை அல்லாஹ்விடத்தில் அவ்வப்போது நீங்கள் கேளுங்கள். அதில் ஒன்றை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது ஹிஃபுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை கேளுங்கள். யா அல்லாஹ், என்னை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டே இரு என்ற வார்த்தை அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்து கொண்டே இருங்கள். அது 2வது வார்த்தை வஹி, அல்லாஹ்விடத்திலே விழிப்புணர்வை கேளுங்கள். கிணத்துல விழுந்த கல்லை போன்று வாழாமல் ஒரு விழிப்புணர்வு பெற்ற மனிதராக நாம் எப்பொழுதும் சுதாரித்துக் கொள்ளக்கூடிய மனிதராக நாம் காலமெல்லாம் வாழ வேண்டும் என்ற நியத்தை அல்லாஹ்விடத்தில் முன்வையுங்கள். 3வது தஹ்தீர், எச்சரிக்கையாக யாரெல்லாம் என்னை வழிநடத்து, நான் கவனக்குறைவாக இந்த உலகத்தில் ஒரு நொடி கூட வாழ்ந்துவிடக் கூடாது, என்னை நீ எச்சரித்துக் கொண்டே இரு என்ற 3 அம்சங்களை அல்லாஹ்விடத்தில் நாம் தொடர்ந்து முன்வைக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் பெருமக்கள் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நாம் வாழும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள்? பாதுகாப்பின்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2வது விழிப்புணர்வு இன்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது எச்சரிக்கையின்மை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 நிலைகளும் இந்த உம்மத்திலே ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. இந்த 3லிருந்து வெளியே வருவதற்காக வேண்டிதான் இன்றைய ஜும்மாவில தேவை பாதுகாப்பும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து நாம் படிப்பினை பாடம் பெற வேண்டும். இது முதல் ரகம். அப்படி இல்லாவிட்டால் நாம் அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை கொண்டு படிப்பினை பாடம் பெற வேண்டும். இது 2வது ரகம். அதிகபட்சமாக இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய படிப்பினைகளை விட மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை கொண்டுதான் நாம் படிப்பினையின் பாடமாக பெற்று இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இன்றமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளை சுற்றி நிறைய ஆபத்துக்கள் விபத்துக்கள் நடக்கின்றன. நாம் அதிலிருந்து படிப்பினையின் பாடமும் பெற வேண்டும். இன்றைக்கு நம்மை சுற்றி ஒரு பெரும் கூட்டம், தீய சக்தி ஒரு பெரிய சதிவலையை பின்னிக் கொண்டிருக்கிறது. சாதாரண சதிவலை, பெரிய சதிவலை. அந்த சதிவலையில் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்படி எல்லா சிறுபான்மை மக்கள் எல்லாம் அந்த சதிவலைக்குள் சிக்க வைத்து மொத்தத்திலே இவர்களை இந்தியாவை விட்டே வெளியேற்ற வேண்டும், இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு மோசமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு ஒரு பெரிய சதிவலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சதிவலையிலும் நாம் சிக்கி விடாமல், அது சின்ன பின்னாமல் ஆகிவிடாமல் அதிலிருந்து நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். அதே போன்று இன்றைக்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் இயற்கையாக ஏற்படக்கூடிய பேரிடர்கள், மோசமான பேரிடர்கள், மழையின் மூலமாக வரக்கூடியது, பூகம்பத்தின் மூலமாக வரக்கூடியது, எல்லா வகையான இயற்கை பேரிடர்கள் மூலமாக மனிதர்கள் வருடம்
கொத்து கொத்தாக இறந்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். இந்த மூன்று நிலைகளை இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனையில மையமாக எடுத்துக்கொண்டு இந்த ஜும்மாவிலே நான் அல்லாஹ்விடத்தில் எப்படி பாதுகாப்பு பெறுவது, நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் விழிப்புணர்வுக்காக வார்த்தைகளை பதிவு செய்வது, நான் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் வகுத்த பாதையை நான் புரிந்து கொள்வது என்பதெல்லாம் சேர்ந்த கலவையாகத்தான் இந்த ஜும்மாவில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3வது ஜுஸிலே